இந்த பிப்ரவரி மந்த் வந்தாலே டிவி, சோஷியல் மீடியா, பெரிய மளிகை கடைகளில் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு லவ்வர் கிடைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த டெய்ரி மில்க் கம்பெனிக்கு நிறைய வருமானம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? மார்க்கெட்டில் நிறைய சாக்லேட்கள் இருந்தும் ஏன் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை மட்டும் வாங்குறாங்க? இந்த வருஷம் தான் கேட்பரியோட 200வது பிறந்த நாள். 1824 ஜான் கேட்பரிங்கிறவர் தான் இங்கிலாந்தில் டீ, காஃபி, ட்ரிங்க் சாக்லேட் இது எல்லாத்தையும் விற்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்னைக்கு தான் முதல்ல கேட்பரிங்கிற ஒரு கம்பெனியை உருவாகுது. அவருக்கு 2 மகன் இருக்காங்க, ரிச்சர்ட் கேட்பரி, சார்ஜ் கேட்பரி. 1868 இந்த நிறுவனம் வேலண்டைன்ஸ் டேக்கு இதே வடிவில் பெட்டிகளை தயாரித்து அதில் சாக்லேட்டை நிரப்பி விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1905 சார்ஜ் கேட்பரி அறிமுகப்படுத்தியது தான் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட். இதுக்கு முன்னாடி தயாரித்த சாக்லேட் பார்களை விட அதிக பர்சன்டேஜ் பாலை கொண்டு இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஆரம்பத்துலேருந்தே ஊதா நிற ரேப்பர்களை பயன்படுத்திட்டு வராங்க. இதனால் இந்த டெய்ரி மில்க்குக்கு ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணிருச்சு. கேட்பரி குடும்பத்தோட அடுத்தடுத்த உறுப்பினர்கள் சாக்லேட் தயாரிப்பில் புதிய ப்ராடக்ட்கள் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லான்ச் பண்ணதில் இன்றைக்குமே நமக்கு ஃபேமஸாக நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட் என்னென்னா எக்லைஸ், ஜெம்ஸ், 5 ஸ்டார், பெர்க், டெய்ரி மில்க் சில்கில் ஆரம்பித்து இன்றைக்கி டெய்ரி மில்க் சில்க் ஹாட் ப்ளஷில் வந்து நிற்கிது. இப்போ நான் சொன்ன இந்த சாக்லேட் பேர்களில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ட ஒரு சாக்லேட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்பரி ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே மக்களை கவரும் விதமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாதி மக்கள் வாங்குறாங்கன்னா மீதி நம்ம இந்திய சினிமாக்களில் லவ் சீன்களில் பார்த்துட்டு நிறைய டெய்ரி மில்க்கை வாங்குறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் தான். கேட்பரியோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் டெய்ரி மில்க் சாக்லேட் பார்களை சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. பல பேருக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு டெய்ரி மில்க் கிடைக்குது, ஆனால் நமக்கு எப்போவும் தேன் மிட்டாய் தான்.